நானும், அம்மாவும் கிளம்பிட்டோம். எங்க போயிருப்போம்னா, ஹாஸ்பிட்டல் தான் கண்டிப்பா போயிருக்கேன். ஸோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஸோ, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈவினிங் வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அங்கே வந்து போனோம். பஸ் எதுவும் இல்லை, ஆட்டோ தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு வந்தோம். இங்கே ஏன் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க தானே? எங்கள் மம்மிக்கு வந்து சுகர் இருக்கா. ஸோ அதனால் அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் யாருக்காச்சும் சுகர் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அவங்க மம்மிக்கு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க பாட்டி தாத்தா யாருக்கு சுகர் இருந்தாலும் இது ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு டிசீஸ், ஒரு நோயின்னு சொல்லலாம். ஸோ இருந்துச்சுன்னா ஒழுங்காக சாப்பிடுங்க ப்ளீஸ், ஒழுங்காக சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ எங்கள் மம்மிக்கு என்னென்னா மதியம் சாப்பிடவே இல்லை, எனக்கு தெரியவே இல்லை. கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே நடந்தாங்க, அதனால் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிடுச்சி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஹாஸ்பிட்டல்லே பார்த்தோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ளட் டெஸ்ட் எழுதியிருந்தாங்க. சரி ப்ளட் டெஸ்ட் வாங்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர்வே பார்த்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. ஸோ இது ஹாஸ்பிட்டல் வர்றது ஒரு ஹாப்பினஸ்ஸும் இருக்குது. ஏன்னா நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் நானாக இருக்கணும் அப்போனா நான் என்னவா இருக்கணும், நீங்களே அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நினைப்பேன். ஆனால் இப்படி பேஷண்ட்டாக போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. ஆனால் பிடிக்காம நான் போகிறேன், வரவே இல்லை. ஓகேவா? சரி அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்படி தான் லேட் ஆச்சுன்னு இல்லை, 9 o'clock ஆகிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க டைம். அங்கே நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரத்துக்கு எப்படி வருது தெரியல. பட் எப்படின்னா அல்லா ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எனக்காகவும் எப்போவுமே அல்லா வந்து இருப்பாங்க, அதே மாதிரி எல்லாருக்கும் இருப்பாங்க. சரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படியும் அம்மா வந்து வாங்க ரோடு வரைக்கும் ஆச்சு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். ரோடு வரைக்கும் வந்தாங்களா, அதுக்கப்புறம் என்னென்னா ஆட்டோ வந்துச்சு, நிறுத்தினோமா. அவங்க வந்து போக மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெண்ட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்டோம். ரெண்ட்டுக்கு வந்து போக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஆட்டோ அங்கிள் நல்லா இருந்தாங்க, நல்ல அங்கிளாக இருந்தாங்க. சரி ஓகே கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஜாலியாக கீழே உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறது, ரொம்ப டயர்டு, ரொம்ப டயர்டுன்னா போகிறதா வருதா லைஃப் ஆகிடுச்சு. லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஜாலியாக ஹாப்பியாக ஃபேமிலி கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ், லவ்.